அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை திருமுழுக்கு யோவானின் இறுதிச் சான்று. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 22 முதல் 30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இப்பகுதியில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன. இயேசு யூதேயாவின் தலைநகரான எருசலேமில்தான் இருக்கிறார். எனினும் இப்போதுதான் யூதேயாவுக்கு வருவதாக குறிப்பு உள்ளது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சமகாலத்தில் பணியாற்றுவதாக உள்ளது. ஆனால் உத்தம நற்செய்தியாளர் பார்வையில் திருமுழுக்கு யோவானின் பணி முற்று பெற்ற பிறகே இயேசு தம் பணியை தொடங்குகிறார். இன்னொரு சிக்கல், இயேசுவை பற்றி திருமுழுக்கு யோவான் ஏற்கனவே இவரே உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் ஆட்டுக்குட்டி என்று சான்று பகிர்ந்திருந்தார். அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று கூறிவிட்டார். அவரது மிதியடி வாரை அவிழ்க்க கூட தமக்கு தகுதி இல்லை என்று அறிவித்திருந்தார். அப்படி இருக்க இப்போது யோவான் சீடர்கள் இயேசு திருமுழுக்கு கொடுப்பது பற்றி பொறாமைப்பட காரணம் என்ன? இவ்வாறு இப்பகுதியில் பல கேள்விகள் எழுகின்றன. இவற்றிற்கான விளக்கத்தை சொல் விளக்க பகுதியில் பார்ப்போம். இங்கே திருமுழுக்கு யோவானை போல் திருமுழுக்கு கொடுத்து வந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் 4:2 உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களே என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு 3:22 கூறுவதை 4:2 மறுப்பதாக உள்ளது. எனவே இயேசுவின் திருமுழுக்கு கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. மாறாக அவருடைய சீடர்கள் திருமுழுக்கு கொடுத்து வந்ததால் இயேசுவை திருமுழுக்கு கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இயேசு திருமுழுக்கு கொடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் வேறு எங்கும் குறிப்பில்லை. எனினும் இயேசுவை திருமுழுக்கு கொடுத்திருந்தால் அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏனெனில் திருமுழுக்கு கொடுத்துதான் அன்று போதகர்கள் சீடர்களை சேர்த்து கொண்டார்கள். ஒருவேளை இயேசுவும் தம் பணியின் தொடக்க நிலையில் திருமுழுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து திருமுழுக்கு நீரினாலும் ஆவினாலும் அருளப்படுவதாலும் அது இயேசுவின் இறப்பு உயிர்த்தெழுதல் தூயாவின் வருதலுக்கு பின்னரே நிகழ்வதாலும் இத்தயாரிப்பு திருமுழுக்கை பிற்கால கிறிஸ்தவர்கள் இயேசுவோடு தொடர்படுத்த விரும்பாமல் இருந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல. அவற்றுள் ஒன்று தன்னடக்கமும் தன்னுணர்வும். மெசியாவை பற்றி சான்று பகிரும்போது தன்னை மணமகனாக அல்லது மணமகனின் அருகில் நின்று மணமகன் சொல்வதை கேட்டு அதில் மகிழ்ச்சி அடையும் தோழருக்கு ஒப்பிடுகிறார். இறுதியாக அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். இதுதான் கிறிஸ்துவின் பணியாளர் சீட ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மனநிலை. பெருமையும் பாராட்டும் தனக்கென்று தேடாமல் இறைவனையே மாட்சிப்படுத்த வேண்டும். தனக்கென்று சொந்த கனவுகள் திட்டங்கள் தீட்டாமல் இறைவனின் திட்டத்தை கனவை நிறைவேற்ற முன்வர வேண்டும். தனது சொந்த செல்வாக்கு குறைய வேண்டும் என்று மனதார விரும்ப வேண்டும். அவர்கள்தான் இயேசுவின் உண்மையான சீடர்கள், நேர்மையான முன்னோடிகள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வில் எளிமை உள்ளதா? நான் பிறரை உயர்வாக கருதி செயல்படுகின்றேனா? எனது அழைத்தலுக்கு ஏற்ப நான் பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது வாழ்வு எளிமை உள்ளதாக திகழவும் நாங்கள் பிறரை உயர்வாக கருதி செயல்படவும் எங்களது அழைத்தலுக்கு ஏற்ப நாங்கள் பணி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.